வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே முதல்ல பார்க்க வேண்டியது அந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயத்தையே பார்க்க போவோம். ஏன்னா ஆயுள் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்படியே அனுபவிக்கிறதுக்கு எல்லா சொத்து சுகத்தையும் சேர்த்து வச்சுருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் அப்படிங்கிறது வேணும். அப்போது முதல் கட்டமாக ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கட்டமாக நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். இந்த ஆயுள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லக்னம் வாரியாக ஒவ்வொரு பதிவாக பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்படி 12 லக்னத்திலையும் பிறந்தவங்களுக்கு ஆயுள் பலம் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம், நமக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னத்திலேருந்து ஆரம்பித்து 12 லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் ஆயுள் பலம் இருக்குது அப்படிங்கிறத நாமளே நம்ம பார்த்துக்க முடியும். அந்த வகையில் தான் இந்த வீடியோ பதிவானது இருக்க போகுது. ஒவ்வொரு லக்னமாக பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான நடையில் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் பதிவுகள் இருக்கும். அதை சாதாரண ஒரு நபரும் சரி, ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சரி, ஜோதிட மாணவர்களுக்கும் சரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கானது மட்டும் கிடையாது, எனக்கானதும் கூட. இந்த பதிவுகள் எல்லாமே எனக்கு திருப்பியும் ஒரு ஞாபகம் மூட்டியாக செயல்படும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? செவ்வாய். அவரே தான் அஷ்டமத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதாவது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆயுளுக்கு காரகன் யார்? சனி பகவான். சரிங்களா? ஒரு பாக்கியத்தை கொடுக்கறது குரு பகவான். இப்போது இவங்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறதுக்கு காரகமாக சூரிய பகவான் இருக்கிறார். அதனால தான் அவரை ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஆத்மகாரகன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு, நம்மளுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ லக்னாதிபதியானவர் மேஷத்தில் இருந்தாலும் சரி, விருச்சகத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு நல்ல ஆயுள் பலம் இருக்குது அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி ஆயுள் காரகனான சனி பகவான் விருச்சகத்திலேயே அமர்ந்துட்டாலும் நல்ல ஆயுள் பலம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறவர் ஆத்மா காரகன், உயிருக்கான காரகன். அவருக்கு சம சப்தமத்தில் குரு இருந்தாலும் நல்ல ஆயுள் பலம் உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் செவ்வாய் துலாம் ராசியில் அமர்ந்தாலும் நல்ல ஆயுள் பலம் உண்டு. ஏன் அப்படின்னா துலாத்தில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா ஒரு லக்னத்தையே பார்ப்பார். லக்னாதிபதி லக்னத்தையே பார்க்கறது ஒரு சிறப்பான அமைப்பு எல்லா வகையிலையுமே. சரிங்களா? ஒரு லக்னாதிபதியானவர் திரிகோணத்தில் அமர்ந்தாலும் சரி, திரிகோணம் அப்படிங்கிறது லக்னத்திலிருந்து 5வது ராசி, 9வது ராசி. லக்னாதிபதி போய் அமர்ந்தாலும் சிறப்பான ஒரு ஆயுள் பலம் உண்டு. அதே போல் விருச்சகம் அப்படிங்கிறது 8ஆம் பாவம், அதுதான் ஆயுள் ஸ்தானம். அந்த பாவத்தில் போய் குரு அமர்ந்தாலுமே நல்ல தீர்க்காயுசு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே போல் செவ்வாய் பகவான் மேசத்தில் ஆட்சியாக இருப்பார், மூலத்திரிகோணத்தில் இருப்பார். அதே மாதிரி மகர ராசியில் உச்சமடையக்கூடியவர். அப்போது மகர ராசியில் செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு உச்சமாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் நல்ல ஆயுள் பலம் உண்டு. அதே போல் குரு பகவான் மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, துலா ராசி, விருச்சக ராசி இதிலெல்லாம் குரு பகவான் அமர்ந்தாலும் மேஷ லக்னத்துக்கு நல்ல தீர்க்காயுசு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே போல் புதனும் சுக்கிரனும் நமக்கு ஆயுள் பலத்தை சுட்டி காட்டக்கூடியவர்கள். சுக்கிரன் கொல்லான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு படிக்கிறப்போ, சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு சுக்கராச்சாரியாராக சொல்லும், அசுரர்களுடைய குரு. அவர் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்தப்போ அசுரர்கள்லாம் அடிபட்டு சாகர கண்டிஷனுக்கு போகிறப்போ இறக்கும் தருவாயில் அவர்கிட்ட இருந்த சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்தி அசுரர்கள் யாருமே சாகாத மாதிரி பார்த்துக்கிட்டாராம். அதனால் தேவர்கள் போரில் வெற்றி பெற முடியாமல் இருந்துச்சு. அதனால் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும் பொழுது சிவபெருமான் கிருத்திகை அப்படிங்கிற ஒரு அரக்கியை உருவாக்கி அந்த அரக்கிக்கிட்ட சுக்கராச்சாரியாரை உன்னோட கருவில் வச்சுக்கோ அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அதே போல் அந்த அரக்கியம் சுக்கராச்சாரியாரை
கருவில் அடக்கி வச்சுட்டாங்க. கருவில் இருக்கும் பொழுது அந்த சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்த முடியாமல் அமைதியாக அந்த கருவிலே இருந்துட்டார். சுக்கராச்சாரியர்கிட்ட அந்த சஞ்சீவினி மந்திரம் இருந்தது, அதனால் சாகாத வரம் பெற்றவராக இருந்தார். அதனால தான் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்கள் லக்னத்துக்கு எங்கே போய் அமர்ந்தாலும் சரி அந்த பாவ காரகத்துவ உறவுக்கு நல்ல ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த சுக்கிரனும் புதனும் மேஷ லக்னத்துக்கு தனுசு ராசியிலோ மகர ராசியிலோ மேஷ ராசியிலோ அமர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு தீர்க்காயுசு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே போல் கடகராசியில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க. லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறாங்க. அதே போல் சனீஸ்வர பகவான் ரிஷபத்திலேயோ மிதுனத்திலேயோ இருந்தாலும் மேஷ லக்னத்துக்கு தீர்க்க ஆயுசு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே போல் மேஷத்தில் சந்திர பகவானும் கும்பத்தில் குரு பகவானும் அமர்ந்து மிதுனத்தில் பாப கிரகங்கள் இருந்தாலும் மேஷ லக்னத்துக்கு தீர்க்க ஆயுசு உண்டு. சரிங்களா? இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸும் இந்த மேஷ லக்னத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு தீர்க்க ஆயுசு உண்டு. அடுத்த கட்டமாக ஜாதகத்தை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.